மனதை நாளைக்கான ப்ரெடிக்ஷன் பார்த்தலாம். விஜய் காவேரியோட பிரச்சனை இன்றைக்கி சரியாயிடும், நாளைக்கு சரியாயிடும் நாங்களும் பொறுமையாக பார்த்துட்ருக்கோம். பட் புதுசாக தினசா பிரச்சனை மட்டுமே வந்துட்டுருக்கு. விஜய் காவேரி சேர்ந்து வாழ்கிற மாதிரி ஒரு எபிசோட்ஸ் வரவே மாட்டேங்குதுன்னு ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேஷனில் இருக்கவங்க. இதுக்கு மேலே எங்களுக்கு பொறுமையே கிடையாது. விஜய் காவேரி 2 பேத்தையும் சேர்த்து வச்சே தான் ஆகணும். அண்ட் காவேரியோட ப்ரெக்னன்சி வந்துட்டு அவங்க நல்லபடியாக என்ஜாய் பண்ணி விஜய் காவேரி எப்போவுமே சந்தோஷமாக இருக்கணும்னு நினைக்கிற விக்கா ஃபேன்ஸ் கண்டிப்பாக நம்ம வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. பசுபதி வீட்டுக்கு வந்துட்டு போனதுலேருந்து ரொம்பவே விஜய் டென்ஷனில் இருப்பார். இவன் இங்கேயே வந்துட்டு இவ்வளோ சவுண்ட் விட்டுட்டு போகிறான்னா கண்டிப்பாக வந்துட்டு காவேரி வீட்டுக்கு போயிருக்கிறதுக்கு நிறையாவே சான்ஸ் இருக்குது. நம்ம எதுக்கும் வந்துட்டு குமரன் கிட்டே இல்லைனா நிவின் கிட்ட கால் பண்ணி கேட்போம் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருப்பாரு. அந்த டைமில் பார்த்தீங்கன்னா பாட்டி பயங்கர கடுப்பாக பேசுவாங்க. ஏன்டா உனக்கு இதெல்லாம் தேவையா? இதுக்கு மேலேயும் நான் பொறுமையாக இருக்க மாட்டேன் விஜய். உனக்கு தாத்தா பாட்டி முக்கியம், சித்தி முக்கியம்னா தயவு செய்து காவேரியை தலைமொழிகிறு. இதுக்கு மேலே வந்துட்டு என்ன எங்கணும் நோகடிக்காதா? இதுக்கு மேலே என் உடம்புல உசுறு மட்டும்தான்டா இருக்குது. உனக்கு நல்லது நினைக்கணும், உனக்கு எது நல்லது ஏதாவது நடக்கணும்னு நினச்சிட்டே இருந்தால் எதுவுமே நடக்காது போல இருக்குது. நீ வெண்ணிலா கூடயே இருந்திருந்தா கூட நீ சந்தோஷமாக இருந்திருப்ப. பேசாமல் வெண்ணிலா வந்தால நீ அவளே கல்யாணம் முடிச்சிருந்தா கூட நீ சந்தோஷமாக இருந்திருப்ப. உனக்கு இதெல்லாம் தேவையாடா? அவள் வந்துட்டு சரியில்லை. நம்ம குடும்பத்துக்கு வந்ததுலேருந்தே வந்துட்டு எதுவுமே விளங்க மாட்டேங்குது. நல்லா இருக்கிற வீட்டுக்குள்ளே நல்ல பாம்பு பூந்த மாதிரி எல்லாமே வந்துட்டு இப்படி ஆயிடுச்சு அப்படி இப்படின்னு சொல்லி ரொம்ப வந்துட்டு காவேரி ஃபஸ்ட்டாக பேச உடனே விஜய்க்கு கோவம் வந்துடும். பாட்டி போதும் பாட்டி நிறுத்துங்க, நீங்கள் என்ன இஷ்டத்துக்கு பேசிகிட்டு இருக்கீங்க? நானும் எதிர்த்து பேசக்கூடாது, உங்களை வந்துட்டு மனசு கஷ்டப்படுற மாதிரி எதுவும் பேசக்கூடாதுன்னு பார்த்தா நீங்கள் ரொம்ப ஓவராக பேசிகிட்டு இருக்கீங்க பாட்டி. இதுக்கு மேலே காவேரி நீங்கள் ஒரு வார்த்தை கூட பேசக்கூடாது. காவேரினால எனக்கு எந்த பிரச்சனையும் வந்தது கிடையாது. என்னால் தான் அவளுக்கு எல்லா பிரச்சனையும் வந்திருக்கு. எப்போ முதல்ல வந்துட்டு நான் அவளை என் லைஃப்பில் கூட்டிகிட்டு வந்தனோ அன்னையிலேருந்து அவளுக்கு நான் பிரச்சனை மட்டும்தான் கொடுத்துட்ருக்கேன். ஒரு புருஷனாக அவளை நான் ஒரு நாள் கூட சந்தோஷமாக வச்சுக்கிட்டும் கிடையாது, அவளை நல்லபடியாக பார்த்துக்கிட்டதாகவும் கிடையாது. எனக்கே வந்துட்டு என்னை நினச்சி அருவருப்பாக இருக்குது. அது பத்தாத குறைக்கும் நீங்கள் அவளை குறை சொல்லி பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, ஏண்டா நீங்கள் 2 பேரும் புருஷ மாட்டாட்டேன்னு யாரிடா ஒத்துக்கிட்டாங்க? நீங்கள் வாழ்கிற வாழ்க்கையெல்லாம் ஒரு வாழ்க்கையா? நீங்கள் 2 பேரும் புருஷ மாட்டாட்டே கிடையாது. இந்த மாதிரி போலியான வந்துட்டு கல்யாணம் பண்ணிவிட்டு சும்மா வந்துட்டு 4 பேர் பார்க்குற மாதிரி மதிக்கிற மாதிரி நடந்துட்டு போயிட்டு வந்தால் புருஷ மாட்டாட்டி ஆயிடுவாங்களா? புருஷ மாட்டாட்டிக்கு அர்த்தம் தெரியுமா அப்படின்ற மாதிரி கேட்க, போதும் பாட்டி என் பொறுமையை ரொம்ப சோதிக்கிறீங்க, இந்த மாதிரிலாம் பேசிகிட்டு இருந்தீங்கன்னா பார்த்துக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்ல உடனே தாத்தா வந்துடுவார். நிறுத்து, நீ என்ன இஷ்டத்துக்கு பேசிகிட்டு இருக்க? நீ முதல்ல உள்ளே போ. அவனே ஏற்கனவே கவலையில் இருக்கான். நீ இந்த மாதிரிலாம் சொல்லும்போது அவனுக்கு எவ்வளோ மனசு கஷ்டப்படும். உனக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லையா? நீ முதல்ல உள்ளே போ அப்படின்ற மாதிரி தாத்தா வந்து பாட்டியை சத்தம் போடுவாங்க. அந்த டைமில் பார்த்தீங்கன்னா விஜய் ரொம்ப ஃபீல் பண்ணி தாத்தா கிட்டே பேசுவார். பார்த்தீங்களா தாத்தா, பாட்டியே வந்து இப்படி சொல்கிறாங்க. நானும் காவேரி வந்துட்டு புருஷ முன்னாட்டியே வாழ கிடையாது. எல்லோரும் பார்க்குறவங்களுக்கு நாங்கள் கோமாளி மாதிரி தான் தெரிகிறோம். ஆனால் நாங்கள் எப்படி வாழ்ந்துட்டுருக்கோம், எங்களுக்குள்ளே என்ன நடக்குது, எங்களுக்குள்ளே என்னெல்லாம் நடந்திருக்குன்னு எனக்கும் காவேரிக்கு மட்டும்தான் தெரியும். நாங்கள் எப்போ பார்த்தாலும் அடுத்தவங்களை பற்றி யோசிச்சு எப்போவுமே அடுத்தவங்களுக்காக நிறைய சாக்ரிஃபைஸ் பண்ணி எங்கள் வாழ்க்கையை நாங்கள் இழந்துட்டுருக்கோம். இதுக்கு மேலே நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இப்போ காவேரி வந்து இந்த மாதிரி திரும்புவான்னு நான் நினச்சி கூட பார்க்கல. காவேரி வந்து இவ்வளோ நாள் நல்லா தான் இருந்தா, திடீர்னு ஏன் இப்படி மாறிட்டான்றது எனக்கு புரியல. எதனால் வந்துட்டு இந்த அளவுக்கு அவகிட்ட மாற்றம் தெரியுதுன்றது எனக்கு புரியல. சாரதாவும் வந்துட்டு கிட்டத்தட்ட அத்தையும் வந்துட்டு மனசு மாறுற மாதிரி தான் இருந்தாங்க. பட் இப்போ எல்லாருமே வந்துட்டு ஒரே புடியாக வேண்டவே வேண்டான்னு சொல்கிறாங்கன்னா இதுக்கு பின்னாடி கண்டிப்பாக ஏதாவது ஸ்ட்ராங்காக காரணம் இருக்கும். அது என்னன்னு மட்டும் தெரியட்டும் அப்படின்ற மாதிரி விஜய் சொல்லிட்டு பெட்ரூம்குள்ளே போயிடுவார். அந்த டைமில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இவ யார்கிட்டையும் ஏதோ லாக் ஆகிருக்கா. இவ ரீசன் இல்லாமல் இந்த மாதிரி பண்ண மாட்டா. அவளுக்கு தான் எப்போ பார்த்தாலும் அடுத்தவங்களை பற்றி யோசிக்கிறதே தானே வேலை. என்னை பற்றி என்றைக்கு அவள் கவலைப்பட்டிருக்கா? என்னை பற்றி என்றைக்கு யோசிச்சிருக்கா? அவள் வயிற்றில் ஒரு குழந்தை வளருது. அந்த குழந்தை நல்லபடியாக பிறக்கணும், அது க்ரோத்தாக வந்துட்டு நல்லபடியாக வளரணும், ஹெல்த்தியாக வளரணும்னு அந்த கான்ஷியஸ் கூட கிடையாது இல்லை அவளுக்கு. அவளை எனக்கு அவன் மேலே கோவமாக தான் வருது. ஏன் இப்படிலாம் பண்ணுறான்னு நினச்சிட்டு எனக்கு எரிச்சலாக தான் வருது. எதுக்கும் வந்துட்டு நம்ம குமரன் கிட்டே கால் பண்ணி கேட்போம் அப்படின்ற மாதிரி குமரனுக்கு கால் பண்ணுவார். அந்த டைமில் பார்த்தீங்கன்னா குமரன் வந்து கால் எடுத்துகிட்டு, பிரதர் நானே உங்களுக்கு கூப்பிடலான்னு இருந்தேன், நீங்கள் கொஞ்சம் சேஃபாகவே இருங்க. இந்த பசுபதி வேலை வந்துட்டு ஜாமீனில் வெளியில் வந்துட்டான். இப்போ தான் வந்துட்டு வீட்டிலேயே வந்து மிரட்டிட்டு போயிருக்கான் அப்படின்ற மாதிரி சொல்ல, என்னது அவன் உங்கள் வீட்டில் வந்து மிரட்டிட்டு போனானா? காவேரி வந்து குமரன் நீங்கள் இருக்கும்போதே பசுபதி கிட்டே பேசினானா? என்ன சொல்கிறீங்க பிரதர் அப்படின்ற மாதிரி விஜய் கேட்க, ஆமாம் பிரதர், அவன் ரொம்ப ஓவராக பேசிட்டான். காவேரி வந்துட்டு பொறுமை இழந்து கத்தியெல்லாம் தூக்கிட்டு வந்து அடிக்கிறதுக்கெல்லாம் போயிட்டா. அதெல்லாம் நாங்கள் தான் சமாதானப்படுத்தணும். அது போக அவன் வார்னிங் கொடுத்துட்டு போயிருக்கான். இனி வந்து உங்களை நான் நிம்மதியாகவே இருக்க விட மாட்டேன். உங்கள் லைஃப்பில் வந்துட்டு என்ன நான் பண்ணுறேன்னு பாருங்கள். உங்களை நிம்மதியாகவே வாழ விட மாட்டேன். உங்கள் ஃபேமிலியை நான் அழிக்காமல் விட மாட்டேன்னு சொல்லி ஓவராக மிரட்டிட்டு போயிட்டான் பிரதர். எனக்கு வந்து காவேரி நினச்சாதான் கஷ்டமாக இருக்குது. அவள் ரொம்ப வந்துட்டு மனசு கஷ்டப்படுற மாதிரி பேசிட்டா. அது போக எதுக்கு ஒரு பொட்டை பிள்ளைக்கு இவ்வளோலாம் பிரச்சனை? அது போக அவனுக்கு கொஞ்சம் கூட அசிங்கமாக இல்லையா? ஒரு பொண்ணுக்கிட்ட இப்படி வந்து அவன் வீரத்தை காட்டுறாங்கிறது கொஞ்சம் கூட அவனுக்கு உறுத்தலாகவே இல்லையா? நான் இருக்கும்போதே அவகிட்ட வந்துட்டு காவேரி கிட்ட பாஞ்சிட்டு போகிறான் பிரதர். இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு கடுப்பாக இருக்குது. அத்தை வேறு ஒரு பக்கம் வந்துட்டு உங்களையும் காவேரி வேண்டவே வேண்டாம், சேர்த்து வைக்கவே வேண்டாம்னு சொல்கிறாங்க. இப்போ ஏதாவது ஒரு பிரச்சனைனா நீங்கள் இருந்தாலாவது காவேரிக்கு வந்துட்டு ஹெல்ப்ஃபுல்லாக சப்போர்ட்டாக இருக்கும். அவள் தனியாக எப்படி ஏதாவது ஒரு டைமில் அவன் தனியாக வந்து காவேரிக்கிட்ட ஏதாவது ஒரு பிரச்சனை பண்ணுறான்னா எப்படி வந்துட்டு சப்போர்ட் பண்ண முடியும்? யாருனாலும் என்ன பண்ண முடியும்? எனக்கு அதை யோசிச்சு தான் நைட்டெலாம் தூக்கமே வர மாட்டேங்குது அப்படின்ற மாதிரி குமரன் விஜய் கிட்ட சொல்ல, இதுக்கு மேலேயும் நான் பொறுமையாக இருக்கவே மாட்டேன் பிரதர். அந்த
பசுபதிக்கு இவ்வளோ திமிராயிடுச்சா? இங்கேயும் வந்தான் பிரதர், என்கிட்டயும் வந்துட்டு வார்னிங் கொடுத்துட்டு போனான். நீ காவேரி கூட சேர்ந்து இருக்காத, காவேரி வந்து நான் பழி வாங்க போகிறேன், நீ வந்துட்டு காவேரி விட்டு விலகி இருக்கிறது தான் உனக்கு நல்லது, உன் லைஃப்பை போய் பாரு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு என்கிட்டயே வந்துட்டு அட்வைஸ் பண்ணிட்டு போகிறான். நல்லா வாங்கி விட்டு தான் அனுப்புனேன். அவ்வளோ பேர் இருக்கும்போது, வீட்டில் தாத்தா பாட்டி சித்தி எல்லாருமே இருக்கும்போது 4 அடி போட்டு விட்டு தான் அனுப்புனேன். அப்பவும் அவன் அடங்க மாட்டேங்கிறான். அவனை ஏதாவது பண்ணியே ஆகணும் பிரதர். நம்ம போன வாட்டி எல்லாரும் சேர்ந்து அவனுக்கு எதிராக வந்துட்டு எல்லா இன்ஃபர்மேஷனையும் கலெக்ட் பண்ணி எல்லா ப்ரூஃபையும் கலெக்ட் பண்ணி அவனை ஒரு அக்யூஸ்டு நிரூபிச்சில்ல, அதை விட வந்துட்டு இந்த வாட்டி பெருசாக வந்துட்டு பிளான் பண்ணி அவனை ஒரே அடியாக முடித்தா மட்டும்தான் நம்ம ஃபேமிலி இதுலேருந்து வெளியில் வரவும் முடியும், நம்ம ஃபேமிலி சந்தோஷமாக பீஸ்ஃபுல்லாகவும் இருக்க முடியும். நான் நல்லாவே டிசைட் பண்ணிட்டேன் பிரதர், கண்டிப்பாக ஸ்கெட்ச் போட்டு அவனை தூக்கியே ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்ல, நானும் அதே தான் விஜய் யோசிச்சுட்ருக்கேன். இதுக்கு மேலே அவனை நம்ம வளர விட்டோம்னா நம்மளை சந்தோஷமாக இருக்கவே விட மாட்டான். அவன் ரொம்ப கொடூரமானவன், அவனோட செயலும் வந்துட்டு கொடூரமாக இருக்கும், அவனோட எண்ணமும் வந்துட்டு கேவலமாக இருக்கும். அதனால் அவங்ககிட்ட வந்து நம்மளால் மோத முடியாது. காவேரிக்கு எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது, நம்மளே ஏதாவது பார்த்து முடிச்சு விடணும் அப்படின்ற மாதிரி குமரனும் சொல்லுவார். நான் எதுக்கும் நிவின்கிட்டே இதை பற்றி பேசுகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஃபோனை வச்சதுமே வந்துட்டு விஜய் ரொம்ப டென்ஷன் ஆயிடுவார். இதுக்கு மேலே காவேரி ஏன் வந்து இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கான்? அவன் வந்து தைரியமாக வந்துட்டு என் பொண்டாட்டியை மிரட்டிட்டு போயிருக்கான், என் பொண்டாட்டிக்கிட்ட தைரியமாக பேசியிருக்கான். இப்போ கூட வந்துட்டு அவளுக்கு என்கிட்ட ஹெல்ப் கேட்கணும், என் கூட வரணும்னு அவளுக்கு தோணவே இல்லைல்ல. இதுக்கு மேலே நம்ம பொறுமையாக இருந்தால் காவேரியை நம்மளால் காப்பாற்ற முடியாது, நம்ம குழந்தையும் காப்பாற்ற முடியாது. இப்போவே போய் நான் அத்தைக்கிட்ட பேசுகிறேன், அத்தைக்கிட்ட பேசி காவேரி ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறத சொல்கிறேன். காவேரி தடுத்தாலும் பரவாயில்ல, யார் தடுத்தாலும் பரவாயில்ல, ஏன் பொண்டாட்டி ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறத நான் எதுக்காக மறைக்கணும்? ஊருக்குள்ளே வந்துட்டு யாருக்காக வந்துட்டு நான் இதெல்லாம் மறைச்சி வச்சு வாழணுன்றது எனக்கு சுத்தமாக புரியல. நம்ம தாத்தா பாட்டிக்கிட்டேயும் சொல்லாமல், நான் யார்கிட்டையும் சொல்லாமல், அத்தைக்கிட்டேயும் சொல்லாமல், ஊர் உலகத்துக்கும் வந்துட்டு இப்படி ஒரு நாடகம் போட்டு இந்த மாதிரி ஒரு வாழ்க்கை எனக்கு தேவையே கிடையாது. எதுவாக இருந்தாலும் நான் ஒரே நாளில் முடிச்சுக்கிறேன். இதுக்கு மேலே வந்துட்டு நான் பொறுமையாக இருந்தேன், எல்லாத்தையுமே இழந்துட்டு தனி மரமாக தான் நான் நிற்பேன். அது போக காவேரிக்கு வந்து எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது. இப்போவே நான் காவேரிக்கு கால் பண்ணுறேன்னு சொல்லிட்டு காவேரிக்கு கால் பண்ணுவார். உடனே காவேரி கட் பண்ணி விட்டதை, இப்போ நான் உங்ககிட்ட அர்ஜென்ட்டாக பேசணும், இப்போ நீ மரியாதையாக ஃபோன் எடுத்துட்டு, இல்லைனா நான் டேரெக்டாக உங்கள் வீட்டில் வந்து அம்மா கிட்டே எல்லா உண்மையும் சொல்லிடுவேன் அப்படின்னு சொல்லி மெசேஜ் பண்ணதை காவேரி உடனே பார்த்துட்டு கால் பண்ணுவாங்க. ஏண்டி, பசுபதி வந்து உன்னை மிரட்டிட்டு போயிருக்கான், வீட்டுக்கு பூந்து வந்து அவ்வளோ சவுண்ட் விட்டுட்டு போயிருக்கான், அதெல்லாம் பார்த்துட்டு அதெல்லாம் வந்துட்டு ஃபேஸ் பண்ணிவிட்டு அப்போ கூட ஒரு வார்த்தை என்கிட்ட சொல்லணும்னு உனக்கு தோணலையா? உனக்கு என்ன பைத்தியமா காவேரி? ஏன் காவேரி இப்படிலாம் பண்ணிகிட்ருக்க? இப்போ சொல்கிறேன் கேட்டுக்கோ, உன் வயிற்றில் வளர்றது என்னோட குழந்தை. நீ என்னை வேண்டான்னு சொன்னாலும் வேணும்னு சொன்னாலும் எனக்கு என் குழந்தை வேணும். என் குழந்தை நல்லபடியாக நல்ல க்ரோத் ஆகி ஹெல்த்தியாக வந்து பிறந்து வெளியில் வரணும். இதுக்கு மேலே நான் உங்ககிட்டலாம் கெஞ்சிட்டு இருக்க போகிறதில்ல. உங்கள் அம்மா கிட்ட வந்து நடந்த உண்மையெல்லாம் சொல்லிவிட்டு தரன்னு உன்னை பிடிச்சி நான் என் வீட்டுக்கு இழுத்துட்டு வரதான் போகிறேன். அதே மாதிரி தாத்தா பாட்டிக்கிட்டே இவ்வளோ நாள் உண்மையெல்லாம் சொல்லாமல் மறைச்சி வச்சுருக்கேன் இல்லையா, அவங்ககிட்டயும் நான் இம்மீடியட்டாக உண்மையை சொல்லி நான் உன்னை வந்து இங்கே அழைச்சிட்டு வரதான் போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, அவசரப்பட்டு நீங்கள் எதுவுமே பண்ணாதீங்க, இப்போ நீங்கள் எது பண்ணாலும் தப்பாக தான் போய் முடியும் அப்படின்ற மாதிரி காவேரி சொல்ல, நிறுத்து, போதும் நீ நிறுத்து, உன் அட்வைஸ் எல்லாம் கேட்க நான் தயாராகவே இல்லை, பொறுமையாரு, எல்லாமே சரியாயிடும்னு சொல்லிட்டு ஒவ்வொரு வாட்டியும் நீ எனக்கு ஆப்பு தான் வச்சிட்ருக்க. இதுக்கு மேலே விஜய் பொறுமையாக இருக்கவே மாட்டான். இப்போவே நான் உன் வீட்டுக்கு கிளம்பி வந்து உன் அம்மாட்ட எல்லா உண்மையை சொல்லி நான் உன்னை கூட்டிகிட்டு வரேன். என் பொண்டாட்டி நான் கூட்டிகிட்டு வரக்கு எனக்கு எல்லா ரைட்ஸும் இருக்குது. அஃபீஷியலாக நீ எனக்கு பொண்டாட்டி தான். இப்போ வரைக்கும் வந்துட்டு நீயும் உன் வயிற்றில் வளர்கிற என் குழந்தையும் எனக்கு தான் உரிமையானவங்க. இதை வந்து தடுக்கிறதுக்கு எவனுக்கும் உரிமை கிடையாது. நான் இப்போவே வரேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு காலை கட் பண்ணிட்டு காவேரி வீட்டுக்கு ரீச் ஆகிட்டு இருப்பாரு.